மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. அதிமுக வெற்றி பெறணும்னு நாங்க சொல்லலை, ஒன்னா சேர்ந்து நில்லுங்க. வேற கட்சி தான் நாங்க, அவங்க தோக்கணும் தான் நினைக்கிறோம், தோக்கணும் தான் வேலை செய்யறோம். எங்களால தான் அதிக தொகுதிகளில் தோத்தோன்னு அவங்களே பேசியிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு பேசினாங்களா இல்லையா அதிமுகவை சார்ந்தவங்க? நாங்க அதை செய்யலைங்க. அங்க தமிழர் உரிமையை பத்தி பேசுறோங்க. நாங்க ஏங்க அதுக்கு தெலுங்கர் இல்லைங்க, யார் இடையில வந்தாலும் அவங்களையும் எதிர்ப்போம். நாங்க பேசுறது தமிழர் உரிமை அரசியல். அதுக்கு இடையூறா தமிழனே வந்தாலும் எதிர்ப்போம். அது தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, தம்பியோ சகோதரர் விஜயா இருந்தாலும் சரி, எதிர்க்க தான் செய்யும். ஆனா நீங்க மக்களை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கறதான். மக்களை விமர்சிக்கிறோமா? எந்த இடத்துல மக்களை விமர்சிச்சோம்? இந்த மாதிரி கொள்கை தெளிவு இல்லாம வெறும் திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அரசியல் கட்டணும்னு நினைக்கிறவங்க எங்க போவாங்கன்னு நமக்கு தெரியும். 2026 தேர்தலாவது நாம் தமிழர் கட்சி தனித்துங்கிற ஒரு நிலைப்பாட கண்டிப்பா எடுப்பாங்களா? இது நாள் வரைக்கும் அப்படிதானே எடுத்திருக்கோம். இல்ல இப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தார்ல சீமான் அவர்கள். யாரு கூட? விஜய் கூட கூட்டணி அவர் தான் சொல்றாங்க. நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய செயல் திட்டம் தான் ஒரு 90% செயல் திட்டம் தான் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சி எங்களுடைய கொள்கையில் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன முரண்பாடு இருக்குது சார் தமிழக வெற்றி கழகத்துக்கு? முதல் கேள்வி தான் மறுபடியும் கேட்குறேன். என்னென்ன சரியாக உங்களுடைய கொள்கையில் பேசுகிறாங்க, எது செய்யலை அப்படின்னு சொல்லுங்கள். திராவிடம் மட்டும்தான் சிக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு சரியான சிந்திச்சு உருவாக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமோ ஒரு கொள்கையோ இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு கூட்டு பொறியல் மாதிரி அவங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்கள் இருக்காங்களே, வழிகாட்டிகள்னு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். திராவிட தரப்பு பிறமொழியாளர்கள் ஆதரவுக்காக பெரியாரை வச்சுக்கிட்டாங்க, வன்னியர்களோட ஆதரவுக்காக அஞ்சலை அம்மாவை வச்சுக்கிட்டாங்க, முக்குலத்தோட ஆதரவுக்காக வேலுநாச்சியார். நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி எல்லா தலைவரும் எல்லாரையும் வச்சிருக்கோங்க. நீங்களும் சமூக வாக்குகளாக செய்யறாங்களா? அப்படி அதுதான் பிரிச்சுட்டு தமிழர்ன்ற அடையாளத்துல நாங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் எல்லாரையும். ராஜராஜ சோழனை என்னன்னு போட்டு போஸ்டர் ஓட்டுவாங்க. அண்ணன் பேசியிருக்கிறாரு, பல முறை கேட்டிருக்கீங்களா? ராஜராஜ சோழ பறையனார், ராஜராஜ சோழ தேவர், ராஜராஜ சோழ உடையார், இப்படிதான் ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை உடைச்சி தமிழ் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் அப்படின்னு போட்டது நாம் தமிழர் கட்சி. இதுதான் இந்த மாதிரி சாதி அரசியல்ல இருந்து உடைச்சி தமிழர் அடையாளங்களை மீட்கணுங்கிறதுக்காக நாங்க செஞ்சதை மீண்டும் ஒரு முறை சாதிய பிரதிநிதித்துவமா பயன்படுத்துறதுங்கிறது பிழை. நீங்க கேட்டதுக்காக அந்த இடத்துக்கு சிக்கல் என்ன தெரியுமா? இதையும் நான் சேர்த்து இதுல விளக்கிடுறேன். நாங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்துட்டே இருக்கணும்னு நாங்க வரலை. நாங்க இங்க வந்தது இந்த வேலையை செய்யறதுக்கு இல்லை. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கும் புரியுதுல்ல, பாக்குறோம்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இப்போ புதுசா யூடியூப் பக்கம், அரசியல் யூடியூப் பக்கம் வராங்க. அதை கேட்டாதான் நிறைய பேர் பாக்குறாங்க. பார்வைக்காக நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கும்போது நாங்க பதில் சொல்றோம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி எப்ப பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்குதுன்னு சொல்றாங்க. இதை எதிர்க்கிறது எங்க வேலை இல்லை. ஆனா எங்களுக்கு கொள்கை முரண் இருக்கு. அது நம்ம ரொம்ப எளிமையா உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா, ஒரு கூட்டு மாதிரி போட்டு செஞ்சுட்டாரு. எல்லா இடத்துல இருந்தும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டு செஞ்சுட்டாரு. இந்திய தேசியத்தையும் ஏத்துக்கிறாரு, திராவிடத்தையும் ஏத்துக்கிறாரு, தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிறாரு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு என்ன செய்ய போறாரு? இது ஒரு கொள்கையா? எழுதி பாருங்க, பேசுனதை எழுதி இதுதான் எங்க கொள்கைன்னு வெளியிடுங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு முரண் இருக்குன்னு. தமிழ் தேசியம் பேசுனீங்கன்னா அது தமிழ் தேசியம்ன்றது தமிழர் உரிமை அரசியல். தமிழர் உரிமை யாரால பறிக்கப்பட்டது? இதே இந்திய திராவிட கட்சிகளால, அரசியலால தானே. அப்ப அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தமிழ் தேசிய அரசியல் பேசுறீங்கன்னா கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி கட்சிகளை தாண்டி மக்களை வெறுக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்குன்னு சொல்றாங்களா? நீங்க திராவிடம் சொன்னாலும் சரி, இந்திய தேசியம் சொன்னாலும் சரி, கட்சிகளை தாண்டிங்க பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக விமர்சிக்கலாம். ஆனா நீங்க மக்களை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கறதான். மக்களை விமர்சிக்கிறோமா? எந்த இடத்துல மக்களை விமர்சிச்சோம்? திரும்ப திரும்ப இந்த தமிழர் தெலுங்கர் அப்படிங்கிறது நாங்க அதை செய்யலைங்க. அங்க தமிழர் உரிமையை பத்தி பேசுறோங்க. நாங்க ஏங்க அதுக்கு தெலுங்கர் இல்லைங்க, யார் இடையில வந்தாலும் அவங்களையும் எதிர்ப்போம். நாங்க பேசுறது தமிழர் உரிமை அரசியல். அதுக்கு இடையூறா தமிழனே வந்தாலும் எதிர்ப்போம். அதுல தெலுங்கர் வந்தா என்ன, வடவர் வந்தா என்ன? அண்ணா சொன்னாரு, வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சுது? நாங்க சொன்னா கசக்குது? நாங்க பேசுறது எங்களோட உரிமையங்க. எங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக குரல் எழுப்புறோம். அதுல இடையில யார் வந்தாலும் எதிர்க்க தான் செய்யும்.
அது தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, தம்பியோ சகோதரர் விஜயா இருந்தாலும் சரி, எதிர்க்க தான் செய்யும். சமீபத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான மோதல் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது சார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சிக்கல் போயிட்டு இருக்கு? பத்திரிகையாளருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சிக்கல் இல்லைங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் அளவுக்கு கடந்த 10-15 ஆண்டுகள்ல அதிகமாக ஊடகங்களை சந்தித்த எந்த தலைவரும் கிடையாது. மனச்சான்றோட பேசுற யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. எங்க போனாலும் எந்த கூட்டம் நடந்தாலும் செய்தியாளர் சந்திப்பை கட்டாயம் நடத்துறாரு. வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கற அளவுக்கு நின்று அவங்க கேள்விகளுக்கு முழுமையா பதில் சொல்லிட்டு போறாரு. உதயநிதி கிட்டயோ ஸ்டாலின்கிட்டயோ போய் அந்த மாதிரி கேளுங்க, போயிட்டே அப்படியே பதில் சொல்லுவாங்க. நின்று கூட மதிக்கிறது இல்லை. ஆனா அவங்களுக்காக சொம்பாகவும் அண்டாவாகவும் இருப்பவர்களை கட்டாயம் எதிர்ப்போம். ஏன்னா அவங்க பத்திரிகையாளரோ செய்தியாளரோ ஊடகவியலாளரோ கிடையாது. அவர்கள் திமுகவின் சொம்புகள், அண்டாக்கள். தாங்களே அண்டா சொம்புன்னு பெருமையா பேசிக்கிறவங்க. அவங்கள எதிர்க்காம என்ன செய்யணும்? மக்களுக்காக குரலற்றவர்களின் குரல்னு சொல்லிக்கிட்டு மக்களை எதிர்க்கிற எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசுறது இருக்குல்ல, அதை எப்படி நீங்க ஏத்துக்க சொல்றீங்க? அது எதிர்த்தாக வேண்டிய ஒரு செயல்பாடு. எதிர்க்கிறோம். இதே குரலற்றவர்களின் குரலாக இருப்பவர்களுக்கு அவர்கள் குரல் நசுக்கப்பட்ட போதும் அவர்களுக்கான குரலாக நின்னது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ நாம் தமிழர் கட்சியில நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேற்றிருக்காங்க. அதே மாதிரி கட்சியினரும் மற்ற கட்சிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்க, திமுக கூட சேர்றாங்க அப்படிங்கிறது. இந்த நிர்வாகிகள் வெளியேறதுக்கான காரணம் சீமானவர்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்கல அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிர்வாகிகள் குறித்தான சிக்கல் என்ன காரணம்? இது ஒரு பரப்புரை. திரும்ப பல இடங்கள்ல விளக்குறோம், இதை மீண்டும் ஒரு முறை விளக்குறோம். இது ஒரு பரப்புரை. இதுவரை இல்லாத அளவுக்கு தொடர்ந்து ஒரு கட்சினா வெளில போறதும் நிறைய பேர் வந்து சேர்றதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கும் நடக்குது. நேற்றும் நடந்தது, நாளைக்கும் நடக்கலாம். ஆனா இது நடக்கும்போது இப்ப அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதனால வெளியேறவங்க எல்லாரையும் தேடி போய் நேர்காணல் எடுத்து சன் தொலைக்காட்சியில போட வேண்டிய காரணம் என்ன? அப்ப இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு, சூழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? பாக்குற உங்களுக்கு ஒரு ஊடகவியலாளரா இவ்வளவு பாக்குறீங்க, அப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்ல. அது இல்ல, ஒரு சிலர் வெளியேறினா பரவாயில்ல, தொடர்ந்து இப்போ திருப்பத்தூர்ல நடந்துச்சு, அதன் பிறகு இப்போ திருநெல்வேலியில நடந்துச்சு. எல்லா நிர்வாகிகளுமே சீமான் அவர்கள்ட்ட நாங்க சொல்ல வரோம், ஆனா தடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. திருப்பத்தூர்ல செஞ்சவர் அப்படிலாம் சொல்லல. அவர் ஏதோ காரணங்களை முன் வச்சாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கோம். அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, எதனால அதெல்லாம் ஏற்காதனால அவர் வெளியே போனார். பல பேருக்கு தன்னை வேட்பாளராக அல்லது தான் சொல்லும் நபரை வேட்பாளராக போடணும். அப்படி போடலைன்னா நான் வெளியேறுவேங்கிறாங்க. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு இவர்கள் சொல்பவர்களை வேட்பாளராக போடுறதுக்கு தான் கட்சி தொடங்கினார் அண்ணன் சீமான் அவர்கள். அவர்களுடைய கேள்வியும் அவர்களுடைய பதிலையும் கேட்காம இருக்கிறது எப்படி தலைமை? கேட்டிருக்கிறாங்க. கேட்டு அதை ஏற்கலைன்னா உடனே உங்களுக்கு பிடிக்கல வெளியேறுவீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அது ஒரு ஜனநாயக பார்வையா? இல்ல, திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் நாங்க பேச வந்தோம், ஆனா வெளியில போடான்னு சொல்லிட்டாரு, மரியாதை எல்லாம் பேசிட்டாரு, சாட்டை துறைமுறை அடிக்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாங்க. அது பச்சை போய் அடிக்க வந்தாரு அப்படிங்கறதெல்லாம் பச்சை போய். அங்க நடந்தது என்னன்னா, அண்ணன் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யாரா வேணா இருக்கட்டும், ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஏஞ்சி ஒருத்தர் போய் பேசுறாரு. ஏத்துப்பாரா ஸ்டாலின் ட்ரெயின்ல போகும்போது பக்கத்துல நின்னவனே கன்னத்துல ஒண்ணு போட்டு அப்படி தள்ளணும். அதே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதற்கு மாற்றம் தானே மாற்றினாலதான் இப்படி சொல்றோம். நீங்க ஒரு நேரம் கேள்வி பதிலுக்கு கேட்க முடியாது, கேள்வி பதிலுக்கு நேரம் கொடுக்கும் போது கேட்கணுங்க. நீங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில போய் பேசுவீங்க, கலாட்டா பண்ணுவீங்கன்னா அது என்ன? அதை எப்படி ஏற்க முடியும்? திரும்ப அந்த நபர் பதிவு செய்யறாரு. நாங்க செல்போன் உள்ள எடுத்துட்டு போக பார்த்தோம், விடவே இல்லை. இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க, எந்த கட்சியிலையும் செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியிலையும் முன்னாடிலாம் செஞ்சதில்லை. இப்ப ஏன் செய்யறாங்கன்னா, இதை ஒரு நோக்கமா திமுக தரப்புல இருந்து சிலரை ஏவி விடுறதா செய்திகள் வந்ததுனால வெளியவே இந்த கைபேசிகளை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு உள்ள வர சொல்றாங்க. அதை என்ன பெரிய குறையா சொல்றீங்க? ஒரு 10 நிமிடம் பேசுறாரு அதை பத்தி ஒரு நபர். கைபேசியை வாங்கி வச்சுக்குவாங்களா? எங்களோட போனை எடுத்துட்டு போக முடியாத? எங்களுக்கு ஒரு அவசரம்னா என்ன பண்ணுவோம்? அவ்வளவு அவசரம்னா போக வேண்டியதுன்னு ஏன் அங்க உட்காந்துருக்கீங்க? இது இனத்துக்கான அரசியல் செய்யற இடம். வந்தீங்களா, அந்த நேரம் அதுக்கு தான் ஒதுக்கணும். அங்க உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு அது ஏற்பு இல்லையா? அதுக்கான நேரம் வரும். அண்ணன் பேசி முடித்த பிறகு உங்கள் கருத்துக்கள் கேட்டுட்டு தான் அங்க முடிவுகள் எடுக்கப்படுது. அப்போ உங்க கருத்தை சொல்லுங்க. சொல்றாரு, நான் தான் இதுக்கு முன்னாடி சீஃப் ஏஜென்ட்டா இருந்தேன்னு. அப்ப அங்கீகரிச்சிருக்கிறாங்களே, என் கருத்தை கேட்கவே இல்லை, என்ன அங்கீகரிக்கவே இல்லைன்னா அங்கீகரிச்சதுனால தானே சீஃப் ஏஜென்ட்டா போடுறாங்க. அப்ப அதுக்கான நம்பகத்தன்மையோட நீங்க நடந்துக்கணும்ல. அது நடந்துக்கலன்னா அப்படிதான் நடக்கும். சமீபத்துல காளியம்மாள் அவர்கள் கட்சி விட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
தேர்தலுக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தாலும் அவங்க வந்து பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளியம்மாள் குறித்து உங்களுடைய இது வந்து உண்மை அல்ல, பொய். நான் நேற்று கூட நான் என் வலைவலியில் ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதில் இதை பற்றியும் பேசியிருக்கேன். அவங்க வந்து ஒரு தொகுதியில் வேட்பாளராக கூட அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ தொடங்கினது இல்லை. 2022 காளியம்மா வெளியேறாங்க தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்காங்க. 2023 ஜனவரி மொழிப்போர் ஈகியர் நாள் கூட்டம் புதுக்கோட்டையில் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சியோட மொழிப்போர் ஈகியர் நாள். அந்த கூட்டத்திலேயே காளியம்மா அதுக்கு முன்னாடியே நீண்ட நாளா அவங்க அதிமுகக்கு போறாங்கன்னு பேசிட்டே இருந்தாங்க. அப்ப எதிர்த்து வெடிச்சு செதறாங்க. அந்த மேடையில வந்து கடுமையா எதிர்த்தாங்க இவங்கெல்லாம். அதுல நான் அதிமுகக்கு போறேன்னு சொல்றாங்க, திமுகக்கு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசினாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இந்த ஊடகங்கள், நான் இதை பத்தியும் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஊடகவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கிறாங்க. அதுல தொடர்ச்சியா 2 ஆண்டுகளா காளியம்மாள் அதிமுகக்கு போறாங்க, இட் இஸ் ஹேப்பனிங் சூன் அப்படின்னு ஒரு மூத்த ஊடகவியலாளர் அதுல போட்டிருக்கிறார். அவர் போட்டு 2 ஆண்டு தான் இருக்கு. அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் விளக்க வேண்டியதில்லை. இப்போ சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மோதிக்கிற ஒரு போக்கு பார்க்க முடியுது. இதற்கு முன்பு வந்து திமுகவினரும் மற்ற கட்சியினரும் சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து அவதூறாக பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் மீது நாம் தமிழர் கட்சி வைக்குது. இது விமர்சனங்கள் குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. திமுக எங்களை அவதூறா பேசுனது இல்லையா? திமுக அண்ணன் சீமான இழிவு செய்த அளவுக்கு யாரையுமே இழிவு செய்தது அரசியல் களத்துலன்னு நாங்க சொல்லல, ஊடகவியலாளர் மணி ஐயா அவர்களே சொல்றாங்க. நாங்க எல்லாருமே எதிர்கொள்றோமே, நாங்க பயணிக்கிறோம். நாங்களும் இந்த பொது ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல கணக்கு வச்சிருக்கோம். எங்க கணக்குல எங்க பதிவுகளுக்கு கீழே எப்படி எழுதுறாங்கன்னு வந்து பாருங்க. திமுக காரங்க எவ்வளவு கொச்சையா பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு பதிவு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ யாராவது ஒருவர் அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டாங்கன்னு நீங்க காமிங்க. நீண்ட நாளா இதை நாங்க சவாலாவே சொல்றோம். திமுக காரங்களுக்கு ஒரே ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி பொறுப்பாளர் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பதிவு. வருண்குமார், திருச்சியை சேர்ந்த வருண்குமார் அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சாங்கல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சி ஐடிகள் தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அதை தவறுன்னு சொன்னோம்ல. மற்ற கட்சியினரும் அதான் ஏதாவது வெகு சிலர் செய்வாங்க. அது இல்லாம மற்றதெல்லாம் கடுமையான வேற சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் யாரோ ஆதரவாளர்களா அறியப்பட்டவங்க. அவங்க எழுதுறதுக்கெல்லாம் இதுக்கு பொறுப்பாகும்னா அப்போ திமுக தான் எங்களை எதிர்த்து இந்த மாதிரி கேவலமா எழுதுறது எல்லாமே திமுகன்னு நாங்க சொல்லலாமா? அது சரியா இருக்குமா? அதே இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வராங்க. நம்ம அவங்கள எப்படி பாக்குறோம்னா, இது வரைக்கும் சினிமா ரசிகர்களா இருந்தவங்க இப்பதான் அரசியல் மயப்படுத்தப்பட போறாங்க. அதனால இது ஒரு அந்த மாற்றத்துக்கு உட்படுவாங்க. அவங்க டிரான்சிஷன் நடக்கும். அது நடக்கும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். நம்ம ரசிச்ச ஒருத்தரை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க இல்லை விமர்சிக்கிறாங்கன்ற போக்கில் வந்து அவங்க இப்படி பேசலாம். தொடர்ச்சியாக அரசியலை பார்ப்பாங்க. அவங்களும் இவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்து அரசியல் செயல்பாடுகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபடும் போது அவர்களோட செயல்பாட்டை பார்க்க போறாங்க. அதே சமகாலத்தில் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டையும் பார்க்க போறாங்க. எது சரின்னு அவங்க ஏற்றுக்க போறாங்க. அதனால நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இதை எங்களுக்கான வளர்ச்சி காலமாக தான் பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் ரசிகர்களா இருந்தவர்களை அரசியல் தளத்துக்கு கொண்டு வருது. அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட போறாங்க. அரசியல் மயப்படுத்தப்படும் போது எந்த அரசியல் சரிங்கிற தேர்வை அவங்க தான் செய்ய போறாங்க. செய்யும் போது அவங்க நாம் தமிழர் கட்சி வருவாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட பார்வை. இறுதியாக ஒரு கேள்வி சார். இதற்கு முன்பு பாரஞ்சித் அவர்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் எங்களோட நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே கருத்தை வந்து திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வந்து நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்டு பிராமணர்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணாங்க. இது வரலாற்று ரீதியாக உண்மையா? இல்லை, அது நான் சொல்றதை விட வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய மன்னன் போன்ற பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. சான்றுகளோட, அவங்க சும்மா சொல்லலை. செப்பேடுல இப்படி இருக்கு, கல்வெட்டுல இப்படி இருக்குன்னு காமிச்சு தான் சொல்றாங்க. ராஜராஜ சோழன் காலத்துல பார்ப்பனர்களுக்கு மட்டும் கொடுக்கல, பறையர்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த எல்லா சமூகத்துக்கும் கம்மாளச்சேரின்னு இருக்கு, அதனால எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது கொடுத்துருக்குறாங்கன்றது உண்மைதான். ஆனா எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்கன்றது தான் உண்மை. அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு பார்ப்பனர்கள் கொடுத்தாங்க, எங்க நிலத்தை பிடுங்கி கொடுத்தாங்கன்றதுக்கெல்லாம் எந்த இடத்துலையும் சான்றே கிடையாது. இதை நாங்க சொல்றதை விட பல முறை இதை மன்னன் போன்ற வரலாற்று ஆய்வாளர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஐயா மணியரசன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய கல்வெட்டு இந்த சான்றுகள்லாம் எடுத்து பேசியிருக்கிறாங்க. இது ஒரு கொச்சையான பரப்புரை மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ரஞ்சித் அவர்கள் இதை மட்டும் செய்யலை, ராஜராஜ சோழனை மட்டும் செய்யலை. அண்மை காலமாகவே தொடர்ந்து தமிழ் இனத்துக்கு எதிரான வேலைகளில் தான் ரஞ்சித் அவர்கள் ஈடுபடுறாரு. தலைவரையும் ஈழத்து போராட்டத்தையும்
எதிர்த்து ஒரு நூல் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி வெளியிட்டார். அவருடைய நீலம் பதிப்பகத்தில் அது வெளிவந்தது தான் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப வலியை கொடுத்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செயல்பட்டுட்டு தான் இருக்காரு. அது நமக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவங்க செய்யறாங்க. நம்ம என்ன, சமீபத்தில் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்க போறாங்கன்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அண்ணன் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜயும் தமிழக வெற்றி கழகமும் அதே மாதிரி அதிமுகவும் கூட்டணி போகக்கூடாது அப்படிங்கிறது சீமான் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க யாரு கூடவும் கூட்டணி போட்டோம், ஆனா இதுதான் நடக்க போகுதுங்கிறத தான் நாங்க முன்கூட்டியே சொல்றோம். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கொள்கை தெளிவு இல்லாம வந்து வெறும் திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அரசியல் கட்டணும்னு நினைக்கிறவங்க எங்க போவாங்கன்னு நமக்கு தெரியும். இதனால்தான் ரஜினியை எதிர்த்தோம். கமல் வரும்போது ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா இந்த மண்ணை சார்ந்தவர்கள்ன்றதுனால கமலையும் விஜயையும் ஏற்கிறோம். ரஜினி போல நாங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு எதிர்க்கல. ஆனா இவங்களை ஏற்கும் போது இவங்க என்ன அரசியல் செஞ்சாலும் ஏத்துக்கோன்னு நாங்க சொல்ல. கூட்டணியை வைக்காம வெற்றியை எப்படி நோக்கி பயணிக்க முடியும்? நாம் தமிழ் முடியும். நாங்க தான் அதுக்கு சான்றாதான் நாங்க வந்து நிக்கிறோங்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. இந்த கட்சி அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களா இல்ல 2016 கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தோமா இல்லையா? நம்பிக்கை தாங்க. மக்கள் மேல நம்பிக்கை வச்சு நீங்க தொடர்ந்து மக்களுக்காக நின்னீங்கன்னா மக்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். அதற்கான சான்று தான் நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி. விஜய் அவர்கள் கூட கூட்டணி போறோம் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் தான் சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கு தம்பி கூட்டணி குறித்து பேசியது சீமான் அவர்கள் தான். இல்ல சகோதரர் விஜய் அவர்கள் பேசினாரா இல்லையான்னு அவருக்கு தெரியும். அவரை சார்ந்தவர்களோ அவர் கட்சியை சார்ந்தவர்களோ அதை மறுக்கவே இல்லை, பேசினாரு. அண்ணன் சீமான்ட்டையும் பேசினாரு, அண்ணன் திருமாவளவன்ட்டையும் பேசினாரு. இது வெளிப்படை. அண்ணன் திருமாவளவனும் சொல்லியிருக்காரு தானே பேசினதை பத்தி, பேசியிருக்காருல்ல. அதுதான், அது வெளிப்படையான உண்மை, தெரியும் எல்லாருக்கும். பேசினாங்க. அதுக்கு பிறகு அவர் வேற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அந்த முடிவோ அவருடைய கொள்கையோ எங்களுக்கு ஏற்புடையதல்ல, அதனால எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். நாங்க எதிர்க்கிறது சும்மா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு எதிர்க்கணும் அப்படின்லாம் எதிர்க்கலங்க. அவர் இப்படி ஒரு கொள்கையை வைக்கிறாரு, அது எங்களுக்கு முரணா இருக்கு, அதனால எதிர்க்கிறோம். அதுல நாங்க இது வரைக்கும் யார் இந்த மாதிரி ஒரு அரசியலை முன் வச்சாலும் எதிர்த்திருக்கிறோம், இன்னைக்கும் எதிர்க்கிறோம். நாங்க கன்சிஸ்டண்டா இருந்திருக்கிறோம், ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறோம். எங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியம் நாங்க முன் வச்சு வந்ததுல இம்மி அளவும் பிசராம அப்படியே இருக்கும். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா 2021 தேர்தல் காலகட்டத்துல வந்து சசிகலா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றாக இருக்கணும், திமுகவை எதிர்க்கணும்னா அவங்க ஒன்றாக இருக்கணும், அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சீமான் அவர்களே பதிவு பண்ணிருக்காங்க. பேசட்டுமான்னு கேட்டேன்னு சொன்னார். பேசிட்டு இருக்கேன்றதெல்லாம் அவர் சொல்லல. பேசட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னா அது என்னன்னா திமுக கட்சி இருக்கக்கூடாதுன்னு ரெண்டுமே இருக்கக்கூடாது. எங்களோட நிலைப்பாடு திமுகவை தவிர்த்து அதிமுக ஆட்சிக்கு வரணும் எதிர்பார்க்க. இதே 2009 இந்த திருமுருகன் காந்தி பேசினதா சொன்னீங்க, அதுலயும் அவர் பேசினதான். 2009, 2011 வந்து நாங்க ஆதரிச்சா சொல்றாரு. 2011 தான் ஆதரிச்சோம். அதிமுக ஆதரவு இல்ல. அது நாங்க எடுத்தது காங்கிரஸ் எதிர்ப்பு. காங்கிரஸ் எதிர்ப்புக்கு காங்கிரஸ் 63 தொகுதியில போட்டிட்டுச்சு. 63 தொகுதியில அவங்களை எதிர்த்து வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யும் போது அங்க யார் நின்னாலும் அவர்களை ஆதரித்தோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், யார் நின்னாலும் அவங்களை ஆதரிச்சு வேலை செஞ்சிருக்கோம். ஒரு 5 தொகுதி தான் போக முடியல. மற்ற 58 தொகுதிகளில் வேலை செஞ்சிருக்கிறார் அண்ணன் சீமான் காங்கிரஸை எதிர்த்து. அது காங்கிரஸ் எதிர்ப்புக்காக செஞ்சது. எந்த இடத்துலையும் அதிமுக மேடைகள்ல போயிட்டு அண்ணன் சீமான் பேசல, அல்லது அதிமுக காரர்கள் வந்து நாம் தமிழர் மேடையில பேசல. ஆனா நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் எதிர்ப்புக்காக இதை கையில் எடுத்துச்சு. இப்படிதான் பார்க்கணும். அந்த வரலாற்று பாதையில வரும்போது இந்த இடத்துல திமுக வந்துச்சுன்னா ஒரு எதிரி முடிஞ்சது, அதை முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான். மீண்டும் வந்தா அதுக்கு உயிர் கொடுத்து திரும்பவும் அந்த கட்சி வலுப்பெற்று இன்னைக்கு என்ன செய்யுதோ இந்த கேட்டதான் செய்யும். இதை செய்ய விடாம இருக்கிறதுக்கு நீங்க கூட்டணி குறித்து அதிமுக வந்து நினைச்சா வந்து அரசியல் நிலைப்பாடு நாங்க அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கலங்க, அவங்களை எதிர்க்கதான் நினைக்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்றோம். இங்க பல முறை அண்ணன் அவர்கள் பொது மேடையிலேயே சொல்லியிருக்கிறாரு, பாஜகவோட யாரும் சேராதீங்க, காங்கிரஸை தூக்கிட்டு சுமக்காதீங்கன்னு பேசியிருக்கிறாரு. ஏன் பேசுறாரு? இந்த 2 கட்சியும் தமிழ்நாட்டுக்காக எந்த நலனையும் செய்யாது. 2 கட்சியும்னா அதிமுக ஏன் விமர்சிக்கிறது இல்ல? ஏன் அதிமுக நினைக்கிறீங்க? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மீண்டும் மீண்டும் பாஜகவோட சேராதீங்கன்னு சொன்னார்ல. உங்களுக்கு ஒண்ணு அண்மை காலத்துல அண்ணன் சொன்னது ஒண்ணு நினைவு விட்டுறேன். ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அது அவ்வளவுதான், போயிருச்சு. கொஞ்சோண்டு உயிர் இருந்துச்சு, அதுவும் இப்ப போயிருச்சு. பாஜக மேடையிலே போய் குஜராத்ல போய் நின்னாரோ அதோட உயிர் போயிருச்சு அப்படிங்க. இது கடுமையான விமர்சனம் தானே. ஏன் செஞ்சாரு? பாஜகவோட நிக்கிறவன் தமிழ் இனத்துக்கு நேர்மையா இருக்க முடியாது, தமிழ் இனத்திற்கான உரிமையை பெற்றுத்தர முடியாது. பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி ஒண்ணுதான், தமிழ் இன உரிமைகளை உங்களுக்கு பெற்று தராது, எதிராக தான் நிற்கும். அதுக்கு ஆதரவா யார் நின்னாலும் நாங்க எதிர்ப்போம். அதான் எங்க நிலைப்பாடு.
அந்த இடத்துல தான் ஓபிஎஸ் எதிர்த்தது. அப்போ அது ஓபிஎஸ் எதிர்த்தனால இபிஎஸ்க்கு ஆதரவா நின்னோமா? அவர் கூட்டணி வச்சாலும் எதிர்த்தோம். வைக்காதீங்கன்னு தான் சொல்றோம், இன்றைக்கும் சொல்றோம். இவங்களுக்கு மட்டும் இல்ல, எந்த கட்சி வந்தாலும் அந்த எல்லா கட்சியும். பிஜேபி கூட்டணி விட்டுருங்க சார், பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கறத நிலைப்பாடுல இருக்கட்டும். ஆனா திமுகவை விட்டு திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு அதிமுக வெற்றி பெறணும்னு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு. அதிமுக வெற்றி பெறணும்னா நாங்க சொல்லலைங்க, ஒன்னா சேர்ந்து நில்லுங்க, எல்லாம் ஒன்னா தானே இருக்கு, ஒன்னா சேர்ந்து நிக்கிறது. இவங்க யாரும் வந்து ஏங்க இது நீங்க சொல்றதெல்லாம் 3.5 ஆண்டுகள் முன்னாடி நடந்த செய்தி. எப்ப நடந்தாலும் அதுதானே சார். அரசியல் நாம் தமிழர் கட்சியின் தனியா வந்து 230 சொல்றேங்க, அதுதான் சொல்றேன். என்ன சொல்ல விடுங்க, என்ன முடிக்க விடுங்க. நான் சொல்றது என்னன்னா 3.5 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு பல முறை விளக்கம் கொடுத்தாச்சு, திரும்ப அதையே விளக்கிக்கிட்டு இருக்கோம். நாங்க சொல்றது என்னன்னா, இந்த 2 எதிரிகள்ல யாரு இந்த இனத்துக்கு எதிராக மிக கடுமையான கொடுமையான செயல்களை செய்யறாங்க, இதை சீர்தூக்கி பாக்குறோம். அதுக்கு எதிராக நிக்கிறவங்கள நீங்க ஒன்னாவாச்சும் நில்லுங்கன்னு சொன்னோம். பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு வேற கட்சி தானே சார், வேற கட்சி தான். நாங்க அவங்க தோக்கணும் தான் நினைக்கிறோம், தோக்கணும் தான் வேலை செய்யறோம். எங்களாலதான் அதிக தொகுதிகளில் தோத்தோன்னு அவங்களே பேசியிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு பேசினாங்களா இல்லையா? அதிமுகவை சார்ந்தவங்க 60 தொகுதிகளுக்கு மேல அவங்க வெற்றி பெற்றிருக்க கூட நாம் தமிழர் கட்சி வாக்கு சேர்ந்திருந்தா, அது அல்லது அந்த தனியா போகாம இருந்தா, அதுக்காக நாங்க அதிமுகக்காக திமுக பி டீமா? இல்ல திமுக வந்து 30 இடங்களுக்கு மேல நாங்க இருந்திருலன்னா 30 இடங்களுக்கு மேல கூடுதலா வென்றிருக்க முடியும். நாங்க அதிமுக பி டீமா? இப்படி தனியா ஒரு அரசியல் கட்டி எழுப்பும் போது இது வரதாங்க செய்யும் இந்த விமர்சனம். அதுல இவங்க திமுக இதை தான் செய்யுதுன்னு நமக்கு தெரியும். ஒரு பெரிய படையையே கூட்டிட்டு வந்து நிறைய வாடகை வாய்களை வச்சு இந்த வேலையெல்லாம் செய்யும். அதிமுக இந்த வேலையெல்லாம் செய்யல. அரசியல் எதிரியா தான் பாக்குறோம். எங்களுக்கு 2 பேரும் அரசியல் எதிரி. 2026 தேர்தலாவது நாம் தமிழர் கட்சி தனித்துங்கிற ஒரு நிலைப்பாட கண்டிப்பா எடுப்பாங்களா? இது நாள் வரைக்கும் அப்படிதானே எடுத்திருக்கோம். இல்ல இப்ப கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தார்ல சீமான் அவர்கள். யாரு கூட? விஜய் கூட கூட்டணி அவர் தான் சொன்னார். நீங்க திரும்ப சொல்றேன், இத மாதிரி உங்களை போன்றவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டது. தம்பி வரட்டும், கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம், இதைத்தான் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா? கூட்டணின்னு கேட்ட கேள்விக்கு ஆமா கூட்டணின்னு சொன்னாரா? இல்ல இப்ப நான் சொன்ன பதில சொன்னாரா? விஜய் கூட கூட்டணி போகலான்னு சொல்லவே இல்லையா? வாய்ப்பு இருக்கு. நாங்க திரும்ப சொல்றோங்க, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இல்லாத எந்த கட்சியா இருந்தாலும் எங்களை தலைமையேற்று எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களோட வந்து நின்னா கூட்டணியில சேர்த்துப்போம். அது பாமகவா இருந்தாலும் விசிகவா இருந்தாலும் இன்று தொடங்கப்பட்டிருக்கும் தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் இது பொருந்தும். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. Taste the Daily.